2 tie and 4 scarf cost rupees 1600, which is equivalent to the cost of 1 tie and 6 scarf. If a girl has to purchase 12 scarves, then how much she will have to pay? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை வந்து வேரியபிள் வந்து அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரே எழுதிக்கலாம். இப்போ 2 tie and 4 scarf, இது வந்து 1600. இதே அளவு தான் வந்து ஒரு டை 6 ஸ்கார்ஃப், 1 டை 6 ஸ்கார்ஃப், இதுவும் அதே ரேட் தான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஸ்கார்ஃப் தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது காஸ்ட் ஆஃப் 12 ஸ்கார்ஃப் கேட்டிருக்காங்க. அப்போ 1 ஸ்கார்ஃபோட விலையை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் 12 ஸ்கார்ஃபோட விலையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து டையை கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா தட் இஸ் 1 வந்து 2ன்னு வச்சுப்போம். அப்போ 2 × 2, அப்போ 2t + 12s is equal to 3200. இது வந்து தேர்ட் ஒன். அப்போ தேர்ட்லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுங்க, 2t கேன்சல் ஆயிரும். இப்போ 12s - 4s, அப்போ 8s ஆயிடுது. 3200 - 1600, அப்போ 1600 ஆயிடுது. அப்போது s is equal to now 1600 by 8, 1 2 times. நமக்கு என்னது 12 ஸ்கார்ஃபோட விலை வேணும். அதனால் therefore 12s is equal to 12 × 200 is equal to 2400. அப்போ அமௌண்ட் வந்து 2400. இப்போ இதில் சாய்ஸு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாய்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் சாய்ஸ் 2400 rupees. அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 37. question எடுத்துமே, in a school 35 girls stand in a column and there are 18 columns. If 30 girls stand in a column, then what will be the number of such columns? இப்போ மொத்தம் எத்தனை பேர் 2 மல்டிபிள் பண்ணும், அதாவது 35 கேர்ள்ஸ் நின்னாங்கன்னா 18 காலம்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 30 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை காலம், அவ்வளோதான். இது சிம்பிள், இது பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ ஒன்றுது 6 5s are 30, 7 5s are 35, 1 6, 3 6, அப்போ 7 3s are 21. இப்போ ஆன்சர் வந்து என்னது 21. அவ்வளோ. இதோட சாய்ஸ் என்ன இருக்குது, இல்லை. அப்போ ஆன்சர் என்னது none of these. அடுத்து என்னன்னா 38th question. In the following number series, a wrong number is given. Find out that number. அப்போ 3 3 4.5 9 20 2.7 9 27 67.5 236.25 945. இப்படி இருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கிடைக்குதுன்னா, இப்போ வந்து 1ஆல் மல்டிப்ளா 3 1 is 3. அப்போ 1.5
3 into 1.5 4.5 அப்போ 4.5 into 2 9 வருது. அடுத்து 9 into 2.5 வந்தால் தான் பெட்டராக இருக்கும். அப்போ 9 into 2.5 என்ன இருக்கும்? 9 2s are 18 18 plus 9 5s are 45 18 plus 4.5 ஆக்சுவலாக இங்கே வந்து 22.5 வரணும். இப்போ நெக்ஸ்ட் இது செக் பண்ணிடுவோம். அடுத்தது 3 5s are 15 3 2s are 6 plus 1 7 ரைட் வந்துருச்சு. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ த ராங் நம்பர் இன் தி சீரியஸ் இஸ் என்னது 27 27க்கு பதிலாக 22.5 வரணும். ஸோ இதில் சாய்ஸு வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? இப்போ ராங் நம்பர் வந்து 27, ஆன்சர் வந்து 27. இதில் சாய்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 39th question. Which is the smallest fraction among the following? எது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து சாய்ஸ் வந்து 1 3/4 2 6/5 3 6/7 4 2/3 5 4/5. இப்போ இதை வந்து நம்ம ஈஸியஸ்ட் வேணால் சிங்கிள் 2 டிஜிட்டில் வேணால் போட்டுக்குவோம். இப்போ 0.75 இது வந்து எவ்வளவு 1.2 ஏன்னா 1 5 5 2 5s are 10. இது வந்து 6/7 இப்போ 60/7 ஸோ 0.8 8 6 are 56. இது 4 இருக்குது 5 7s are 35. அடுத்தது வந்து 2/3 இது வந்து 0.66 இது வந்து 0.8. இப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். இது ஸ்மாலஸ்ட் எது? திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4th சாய்ஸ் 2/3. அடுத்தது வந்து 40th question. 40th question என்ன சொல்லுது? What should come in place of question mark in the following series? இதில் வந்து கொஸ்டின் மார்க்கில் வர்றது என்ன வரும்? அப்போ 25 இருக்குது 36 49 64 81 கொஸ்டின் மார்க். இது ரொம்ப சிம்பிள். இது என்னது? 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். அப்போ ஆட்டோமேட்டிக் அடுத்து என்னது? 10 ஸ்கொயர். அப்போ 100 வரணும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 100. இதில் செகண்ட் சாய்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 100. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 41. If 5 boys take 7 hours to pack 35 cartoons, then how many boys can pack 65 cartoons in 3 hours? இதில் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் எடுத்துக்கலாம் 41. இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பி வச்சுக்குவோம். அப்புறம் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கார்ட்டூன்ஸ் இது 3 எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 5 பாய்ஸ் டேக் 7 hours டு பேக் 32 கார்ட்டூன்ஸ் இது கொடுத்துருக்குறாங்க. சாரி 35 கார்ட்டூன்ஸ் கொடுத்துருக்காங்க. 35 கார்ட்டூன்ஸ் அப்படின்னா ஹவு மெனி பாய்ஸ் கேன் பேக்? இதுதான் கொஸ்டின் மார்க். ஹவு மெனி பாய்ஸ் கேன் பேக்? ஹவு மெனி 65 கார்ட்டூன்ஸ் இன் 3 hours? 65 3 hours. ஸோ இப்போ நமக்கு பாய்ஸ் தான் வேணும். பாய்ஸ் வேணும்னா அப்போ பாய்ஸ் வந்து இது வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் equal to. இப்போ வந்து ஹவர்ஸ் குறைஞ்சினா நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன தேவைப்படும்? அதிகமாக தேவைப்படும். அப்போ ஹவர்ஸ் குறையுது
5ல இருந்து குறையுது. இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து அதிகம் தேவைப்படும். அதிகம் தேவைப்படும்னா நியூமரேட்டர் பிகராக போடுவோம், அதாவது பிகர் ஃப்ராக்ஷன். அப்போ 7/3 இன்ட்டு அதே மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 65 பேக் பண்ணும். அப்போ 65 அது கார்ட்டூன்ஸும் அதிகமாகுது. கார்ட்டூன்ஸ் அதிகமாகும்போது நம்பர் ஆஃப் பாய்ஸும் அதிகமாக தேவைப்படும். அப்போ இதுவும் என்ன செஞ்சிடணும், நியூமரேட்டர் பிகராக போட்டுற வேண்டியது. அப்போ 65/35 இன்ட்டு இந்த 5 போட்டுற வேண்டியது. இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். இப்போ 15 7 5s அப்போ அதே மாதிரி அவ்வளோதான், மீதி எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சரி, 1757 1515 அப்போ என்னது 65/3 65/3 பாய்ஸ். இது சாய்ஸ், இது ஃப்ராக்ஷன் வருது, பெரும்பாலும் வராமல் தான் கொடுப்பாங்க. பட் இந்த இதில் வந்து தான் வருது, வேறு வழி கிடையாது. ஸோ இதில் வந்து சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நன் ஆஃப் திஸ். அப்போ ஆன்சர் வந்து அடுத்து 42. Rupees 600 becomes 720. Rupees 600 becomes 720 in 4 years. When the interest is simple. If the rate of interest is increased by 2%, then what will be the total amount? அது கேட்டுக்காங்க. முதல்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% அதிகமாச்சுன்னா அது வந்து எவ்வளோ ஆகும், டோட்டல் அமௌண்ட் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க 600, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 720. இதில் இருந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 120 கிடைச்சது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தது R is equal to 100 into simple interest by PNRல R போச்சுன்னா அப்போ P into N. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 100 into simple interest 120 by principal வந்து 600 into number of years, அது நமக்கு தான் கொடுத்துருக்காங்க 4 years கொடுத்துட்டாங்க. 0 0 கட் பண்ணிடலாம். 1 4 3 4 1 6 5 6 அப்போ 5%. அப்போ இன்க்ரீஸ்ட் ஆர், இன்க்ரீஸ்ட் ஆர் என்னது 2% கூட்டணும். அப்போ 7%. இப்போ 5 + 2 7%. இப்போ வந்து இப்போ இன்க்ரீஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா PNR/100. இப்போ 7 into 4 into 600 into 4 into 7/100. இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 6 4 24, 7 4 28, 2 7 2 14, 14 + 2 16, 168 interest. அப்போ amount is equal to 600 plus 168 is equal to 768. ஸோ இதில் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 768 4th சாய்ஸ் வருது. ஸோ ஆன்சர் வந்து 4th சாய்ஸ் 768. A grocer sold 100 kg of wheat, which is a mixture of type A and type B wheat for rupees 1100 and earns a profit of rupees 300. If the purchase price of type A and type B wheat were rupees 10 and rupees 5 per kg,
respectively. Then what was the ratio of type A and type B wheat in the mixture? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ டைப் ஏ, இப்போ வந்து கொஸ்டின் வந்து 43. டைப் ஏ வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், டைப் பி ஒய் அப்படின்னு வச்சுப்போம். அதாவது எத்தனை கேஜிங்கிறது, நம்பர் ஆஃப் கேஜிஸ் இப்படி வச்சுக்கோ, கேஜி வச்சுக்கோ. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க எத்தனை கேஜிஸ், 100 கேஜி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 கேஜி, 100. இப்போ வந்து ப்ராஃபிட்டு 300ன்றதுனால அப்போ காஸ்ட்டு வந்து 800, ஏன்னா 1100, அப்புறம் ப்ராஃபிட் வந்து 300, அப்படின்னா 800 தான் அதனுடைய அசல். அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைப் ஏ வந்து 10 rupees, அப்போ 10x ப்ளஸ்ஸு டைப் பி வந்து 5y இஸ் ஈக்குவல் டு 800 கொடுத்துருக்காங்க. இப்போ இது 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 5 5 15, அப்போ 160 வந்துடுது, வந்து 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60, அதாவது 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸு, ஒய் மைனஸ் ஒய் 0, 160 மைனஸ் 100, அப்போ 60. அப்போ எக்ஸ் 60னா ஃப்ரம் 1, y is equal to 100 minus 60, y equal to 40. அப்போ ratio of type A and type B is equal to 60:40. அப்போ 3:2. ஆன்சர் வந்து 3:2. 3:2 எங்கே வருது, செகண்ட் சாய்ஸ்.